Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இது வந்து ஒரு பட்டு பாவாடையோட சட்டையோட லைனிங் பார்ட். இதுல வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் ரெண்டுமே இருக்கு. இதோட அளவு மார்க் பண்ணி கட் பண்ணும்போது நெக்கில் வந்து தப்பாக கட் பண்ணிட்டேன். அதாவது ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நெக்கு டிஃப்ரென்ஸ் மார்க் பண்ணி தான் வச்சுருந்தேன். பட் நெக்கு ட்ரா பண்ணி கட் பண்ணும்போது பேக் பீஸை தனியாக எடுக்காமல் சேர்த்து ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படியே கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம தப்பாக கட் பண்ணிட்டோன்னா அது எப்படி மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் வந்து கட் பண்ண மாதிரியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கோட டெப்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பக்கமும் 4.5 இருக்குது, இந்த பக்கமும் 4.5 இருக்குது. இது வந்து ரொம்ப டீப்லாம் இல்லை, நம்ம இப்படியே விட்டுடலாம். நம்ம வந்து நாட் மட்டும் வச்சு கூட விட்டுடலாம். பட் இது மாதிரி உங்களுக்கு ரொம்ப டீப் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா இந்த கிளாத்தை விட நல்லா திக்கான கிளாத்தாக எடுத்துக்கலாம். அப்போ தான் அதை வந்து அது ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ இந்த மாதிரி அதை ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு நெக்கில் வந்து நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு மேலே ஏற்றி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் சென்டரில் கட் பண்ணி பட்டன் பட்டி வச்சுக்கலாம். இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்னென்னா, இந்த மாதிரி கிளாத்தை வந்து நல்லா திக்கான கிளாத் எடுத்துகிட்டு சைடில் எங்கே வேணுமோ அங்கே சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதிலே நாட் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அது ஒரு மாடல் பவுஸ் மாதிரியும் இருக்கும். அதை வந்து நம்ம இந்த ஷேப்லேயும் வைக்கலாம், இல்லை என்ன மாதிரி வச்சா உங்களுக்கு வந்து நெக் ஒரு அழகான ஷேப்பில் இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். அதில் வந்து இந்த நாட்டை வந்து ஜாயின் பண்ணி வைக்கலாம். இதே எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு இந்த பார்டர்லேருந்து ஒரு சின்ன பீஸை கட் பண்ணியிருக்கேன். இதோட அகலம் வந்து 3 இன்ச் இருக்கும். அதை வந்து ஒரு லைனிங் பீஸில் வச்சு இந்த 3 சைட்லையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். இது கூடவே நம்ம நாட்டையும் ஜாயின் பண்ணுறதுனா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளேயே நாட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கார்னரில் ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் எடுத்துகிட்டு இந்த நாட்டை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பக்கமும் நாட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த கார்னர்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். நாட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. திருப்பிட்டு மேல் தையல் போட்டுக்கணும். இதை ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு 3 பக்கமும் மேல் தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம எங்கே வைக்கணுமோ கரெக்டாக அதை வச்சுட்டு மார்க் பண்ணிக்கணும். ஸோ இதுக்குள்ளே நம்ம எப்படி வைக்க போகிறோமோ அந்த மாதிரி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண வேண்டிய இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். மேலே அங்கேருந்து ஸ்டிச் பண்ணணும், அது இந்த ஷேப் இதை மார்க் பண்ணிக்கலாம். இது ரொம்ப வெளியில் இருக்க மாதிரி இருக்குது, ஸோ நான் இன்னும் கொஞ்சமே உள்ளே தள்ளிக்கிறேன். இந்த மாதிரி இதே அளவை அந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கணும். ஸோ இதை அப்படியே மடிச்சுட்டு நம்ம இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பீஸை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் தான், பட் இதை நம்ம 2 பக்கமும் அட்டாச் பண்ணும்போது 2 பீஸும் ஈவனாக இருக்கணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஷேப்பில் வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கணும். ரெண்டுத்தையும் ஒரு முறை வச்சு பார்க்கலாம். இந்த ஷேப்பில் கரெக்டாக வச்சுட்டு இந்த நெக் ஷேப்புக்கு அப்படியே சுற்றியும் மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். ரொம்ப நீட்டாக அட்டாச் பண்ணியாச்சு. 2 சைட்லையும் இது வந்து சேமாக ஈவனாக இருக்குது. இதுக்கப்புறம் சென்டரில் பட்டன் பட்டி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். பேக்கில் பட்டன் பட்டியும் அட்டாச் பண்ணியாச்சு. ஃபைனலாக இதோட எண்டில் வந்து ஹேங்கிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அதை ரெடி பண்ணிக்கிறேன். இதை வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணலாம்.
ஒரு சர்க்குலர் ஒரு ஷேப் எடுத்துட்டு அதை ஆஃபாக கட் பண்ணிக்கிறேன். அதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்க்கு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளோட ஷேப் இடத்துல இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை திருப்பிக்கணும். அதுக்கு முன்னாடி ஓரத்துலலாம் சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துக்கலாம். இதோட ஓரத்தில் இந்த மாதிரி லேஸ் அட்டாச் பண்ணிக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு சைடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு கயிறுலையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹேங்கிங்ஸை பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலாக இங்கே வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்க்கு கிளாத் வச்சோம். அதில் எக்ஸஸாக இருக்கிறத எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கலாம். அதர்வைஸ் அதுலேருந்து நூல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் நெக்கில் இந்த சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் அழகாக இருக்குது. இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது இல்லாமல் இதை விட பெஸ்ட் மெத்தட் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for 11 support. See you all in my next video. Have a great day.